ஒவ்வொருத்தரோட உடம்புலயும் 9 கோள்கள் உண்டு. ஒரு ஜோதிடர்களுக்கு நம்ம ஒருத்தரை வணங்கும் போது 9 கிரகத்துடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த கடவுள் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் அந்த வீட்டில் இன்னொன்று சேரும். இல்லைன்னா வரக்கூடிய மனைவி திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும். ஒரு சில ஜாதகங்கள் என்னென்ன, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு 6 மாதம் கழிச்சு மருமாங்கல்யம், சுமங்கலி பெண்களை வச்சு மருமாங்கல்யம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அதை செஞ்சோம். அதுலேயும் ஓரளவுக்கு எங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சு. ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட சொந்த பந்தங்களோட திருமண விஷயத்துக்கு 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கட்டுங்களேன், அதனுடைய காதலினுடைய தூய்மை ஒரு மாதிரி இருக்கும். நவ கிரகங்களுடைய ஆக்குபை நவதானியம். இந்த நவதானியத்தை நீங்க பரிகாரமா எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டோடைய வேலை நல்லா போகும். நவகிரகா வழங்கும் ஜேஎம் மைத்ரி பிரசன்ஸ் 2வது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவகிரகா 2வது மாத ஜோதிட கருத்தரங்கம். எனக்கு தெரிஞ்சு ஜோதிட விழாக்கள், ஜோதிட கருத்தரங்கம் நிறைய நடக்குது. ஆனா ஒரு சினி லெவலுக்கு பண்றது பாத்தீங்கன்னா நவகிரகா பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய குழு உறுப்பினர்களுக்கும் இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், அதுக்கப்புறம் செயலாளர் பொருளாளர் பிளட் சிவகுமார் மற்றும் பாலமுருகன் அவர்களுக்கும், மற்றும் இந்த பவுண்டர் மைதிலி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். குறிப்பா இன்னைக்கு பெண்கள் தினம், பெண்களுடைய விஷயங்கள் நிறைய பேசியிருக்கணும். ஸோ இன்னைக்கு கரெக்டா வச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு அழிவு சக்திக்கு பின்னாடி ஒரு ஆக்க சக்தி இருக்கும். அதான் சொல்லிடுவோம். அழிவு சக்தியும் ஆக்க சக்தியும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பெண்களுடைய கையில் இருக்கு. அது அழிக்கிறாங்களா ஆக்குறாங்களாங்கிறது அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு விழாவானது ஒரு கட்டத்துக்கு போகும்போது எதிரிகள் முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ யாராவது வர்றதா இருந்தா வர வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வேலை செய்யும். இங்க போகாதீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் போன் பண்ணி சொல்லும். இதெல்லாம் நிறைய பார்த்து நம்ம வளர்ந்துருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த அளவுக்கு முன்னேற முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஆண்களுக்கு பொதுவா ஒரு தைரியம் இருக்கும், பொதுவாகவே வெளி உலகத்துக்குள்ள ஒரு தொடர்புகள் இருக்கும். ஆனா பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். கடந்த 20 ஆண்டுகளாகத்தான், அதுலயும் கடந்த ஒரு 10 வருடங்களாகத்தான் வெளியே வர்றாங்க. இப்ப சில ஃபீல்டு இருக்காங்க பெண்கள், ஆனா எல்லா ஃபீல்ட்லயும் வர்றது, அதுவும் ஜோதிட ஃபீல்ட்ல ஒரு கொடி அசைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. மேல் டாமினேஷன் காமனா இருந்தாலும் இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு வழிவகைகள் நிறைய இருக்கு. அதுல மைதிலி மேடம் முன்னாடி வராங்க, அதுக்கப்புறம் வித்யா கார்த்திக் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் மணிமேகலை இருக்கு, எல்லாம் சிங்கமா சுத்தி இருக்கு, இந்த பக்கம் நம்மளுடைய மீனாட்சி இருக்கிறாங்க, அது பக்கம் இன்னொரு மீனாட்சி அம்மா இருக்காங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி படி பாத்தீங்கன்னா நிறைய சீனியர்கள் இருந்தாலும் இப்போ பொன்னையா சுவாமி ஐயா அவர்கள் மாதிரி நிறைய பேர் ஜோதிடத்தை நம்ம கத்துக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர் மதிப்பிற்குரிய பிருகு பிரபாகரன் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவருடைய நண்பர் மற்றும் நீண்ட காலைய பேஸ்புக் உறவு, நிறைய விஷயங்கள் அவரையெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். எப்படின்னா ஒரு விஷயத்தை கத்துக்கணுங்கிற நினைக்கக்கூடிய ஆளு. ஒரு வகுப்புல கொஞ்சம் படிச்சுட்டாலும் நம்ம போய் ஒரு வகுப்புல போய் உட்கார்றோம்னா எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, என்ன நம்ம போய் என்னோட வகுப்புல படிக்கணுமா, இவன் வகுப்புல போனா நம்ம பேர் கெட்டுருமே, இவன் எல்லாம் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் ஒரு வகுப்பில் 10ஓட 11 உட்கார்ந்து கத்துக்கிறதுல ஈக்குவல் பர்சன் பாத்தீங்கன்னா பிருகு பிரபாகரன் ஐயா. இது எல்லாருக்குமே இருக்கணும். தெரியாதனமா ஒரு பாடத்தை வாங்கி ஏமாத்தி படிச்சு நான் தான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல், ஒரு பொது இடத்துல ஒருத்தர் கிளாஸ் எடுக்கும்போது உட்கார்றாருன்னா நானும் அவரும் ஒரு கிளாஸ்ல ஒன்னா உட்காந்துருப்போம். பிருகு பிரபாகரன் சார் நானும் ஒரு கிளாஸ்ல உட்கார்றோம். எடுத்தவரை பத்தி பாராட்டி பேசுறாரு. அவர்கிட்ட விஷயம் இருக்கு சார், ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும் அப்படிங்கிறது சொல்றது எல்லாமே அவருக்கு கைவந்த கலை. ஏன் சொல்றேன்னா, ஒரு கற்றோரை காமொருவர் சொல்லுவாங்க. எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் அறிவாளிகளை அறிவாளி தான் மதிப்பான். ஆனா ஜோதிட ஃபீல்டு இந்த காலத்துல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் காசு அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அறிவாளிகளுக்கு இடமில்லை. ஏன்னா இது ஜோதிடம் என்பது அறிவு சார்ந்த சபை. நீங்க ஒரு பக்கம் பணம் வேணும்னு ஒரு கூட்டத்தை நடத்துறீங்கன்னா அது சந்தோஷம் தான். பணம் இல்லாமல் எதையுமே இங்க சாதிக்க முடியாது. ஆனால் அறிவு சார்ந்த சபையில் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நாள் பணத்துக்காக வைங்க, ஒரு நாள் அறிவுக்காக வைங்க. ஏன்னா ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கடவுள்களே சொல்லிட்டு போன விஷயம். அப்ப என்னன்னா, அறிவார்ந்தவர்களை கூப்பிடும் போது அறிவார்ந்தவர்கிட்ட கருத்துக்கள் வாங்குங்க, பணம் கொடுக்கறது பணத்தை வாங்குங்க. யாரை மதிக்கணும்,
எதுக்காக மதிக்கணும்னு இருக்கு. பணம் கொடுக்கறவங்க அத்தனை பேரும் மதிக்கிறதுங்கிறது இங்க சரியான ஒரு கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்ல குருநாகராஜன் அவர்லாம் தெரியாதனமா படிச்சு PhD வாங்குறாரு. என்ன பழக்கம் இதெல்லாம்? இந்த காலத்துல காசு கொடுத்து PhD தராங்க பக்கத்துக்கு பக்கம். நீங்க படிச்சு அது வேற போஸ்ட்ல போறான். எவனா லைக்காவது பண்றானா? கிடையாது. ஏன்னா படிச்சுக்கிற மரியாதை கிடையாது. நீங்க போடுவீங்க, படிச்சவங்க போடுவாங்க, படிக்காதவங்க போடணும்ல. ஒரு 10,000 20,000 கொடுத்தா PhD ரெடியா இருக்கு. நீங்க போய் 4 வருஷம் உட்கார்ந்து படிச்சுட்டு நல்லாவா இருக்கு? 5 வருஷம் குறைஞ்சிருக்கு. நான் சொல்றேன், அதுக்கு வரேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதுல இந்த நவகிரக குழுவுல வந்து என்னுடைய பங்கு அப்படிங்கிறது வந்து 0 தான். இந்த நவகிரக குழுவுல நிறைய பேர் நினைச்சிருக்கேன் நான் பேக்ல இருந்து இயக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் இந்த குழுவுக்கு ஏதோ வந்து பவுண்டர் மாதிரியும், நான் தான் பின்னாடி இருந்து இவங்க எல்லாம் தூண்டி விடுற மாதிரி ஒரு குரூப் வெளியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஐம் ஜஸ்ட் இதெல்லாம் தான் தேவையில்லாத விஷயம். சரியா? வெளியில தான் உண்மைதான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் ஏதோ உட்கார்ந்து இந்த குரூப்பை கிரியேட் பண்ணி நான் ஏதோ பினாமி மாதிரி வச்சு ஒவ்வொருத்தர் இயக்கிட்டு இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த குழுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த குழு எப்படின்னா குழு உறுப்பினர். எனக்கு வந்து ஒரு செயலாளர் போஸ்ட் கொடுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இருக்கிற ஒர்க்குக்கு என் வேலைக்கே பார்க்க முடியல, நான் பேசிக்கலி சோம்பேறி, நான் வந்து எந்த வேலையும் பார்க்கக்கூடிய ஆளு, என்னுடைய சிந்தனை பூரா மேட்ரிக்ஸ் மண்டை. சரியா? எப்பவுமே சிந்தனை பூரா ஜோதிடத்துக்குள்ளாரே சுத்திட்டு இருக்க, எங்க சுத்தின எந்த கிரகம் எதை தூக்கு எதை அடிக்குங்கிற மென்டாலிட்டியில போறவன், அது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள சுத்தி இருக்கிற ஒரு ஆளு. நான் வந்து இதுக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க விடாம மருதமலை குருஜி ஐயா வந்து போட்டே ஆவேன்னு சொல்லிட்டு கடைசியா குழு உறுப்பினர்னு என் பேரை மட்டும் போட்டு உட்கார வச்சிருக்காரு. செயலாளர் போஸ்ட் வந்ததே நான் வந்து பிளட் சிவகுமார் எனக்கு மாத்தி விடுங்க, அவர் தான் கரெக்டான ஆளு இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ல, பொருளாளர் வந்து பாலமுருகனுக்கு கொடுக்க சொல்லி பாலமுருகனை போட விட்டோம். சரியா? இதுல என்ன கரெக்டா அதெல்லாம் நீங்க பிளட் சிவா சாரை வந்து சாதாரணமா நினைச்சிடவே கூடாது. எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணக்கூடிய நல்ல மனிதர். குழு உறுப்பினர் வந்து நீங்க குறைய சொல்ல முடியாது. யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு விஷயம் நடக்குது பண்றோம். அது பாலமுருகன்ல இங்க குடியிருக்காரு 2-3 நாளா. சரியா? அந்த மாதிரியான ஒரு ஆளு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனால நான் இங்கதான் குடியிருப்பேன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர், கள்ளங்கவடம் இல்லாத ஒரு மனிதர். அவருக்கு ஒரு டீயும் ஒரு ரோஸ்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா 30 நாள் கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பாரு. சரியா? சரியா? சரி, மேட்டருக்குள்ள போயிடுவோம். சரி, விஷயத்துக்குள்ள போயிடுவோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்தரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் தினம் என்பதால அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை முதல்ல தெரிவிச்சிருக்கிறேன். பெத்ததும் ஒரு பொண்ணுதான், நான் பெற்றிருக்கிறதும் ஒரு பொண்ணுதான். ஸோ அதனால வந்து பெண்களுக்கு என்னைக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். பொதுவாக அவளே ஒருத்தர் என் நண்பர் வாஸ்து செல்வா சொல்லிட்டு இருந்தாரு, உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். என்ன தெரியுமா சொன்னாரு? ஃபாரின்ல வந்து இந்த டெவில கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கருவி கண்டுபிடிச்சான்னு பத்தி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அது எதுக்கு அவன் கருவி கண்டுபிடிக்கிறான், அதுதான் ஊரே கூடி கட்டி வச்சிருக்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தோம். விளையாட்டுத்தனமா சொன்னாலும் பெண்கள் இல்லாத உலக வேஸ்ட் தான். அது நீங்க வந்து அவங்கள வந்து நல்ல விதமா பார்த்தாலும் அவங்களுடைய பங்கு இருக்கும், கெட்ட விதமா பார்த்தாலும் பங்கு இருக்கு. இயக்கு சக்தி அப்படின்னா பெண்கள் தான். எங்க அம்மா இல்லாம நான் கிடையாது. எங்க அம்மாவை பத்தி யாராவது தப்பா பேசினா கோவம் வரும். எங்க அம்மாவே என்னை திட்டினாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் எல்லாமே பெண்கள் தான். ஸோ பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் வந்து 0 தான். இயக்கறக்க நீங்க எதுக்காக சம்பாதிக்க போறீங்க? நீங்க காரு வாங்கணும், நீங்க ஒரு வண்டி வாங்கணும், நீங்க வந்து இருக்குன்னா நீங்க பாருங்க, ஆண்களுடைய உலகம் வந்து ரொம்ப குறுகிய உலகம். ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்கு என்ஜாய்மெண்டா நல்லா சுத்துவாங்க. ஒரு 26ல இருந்து 30க்குள்ள கல்யாணம் ஆகும். அதுக்கு முன்னாடி தான் அவங்க வாழ்க்கை. அதன் பிறகு முழுக்க பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக உழைக்கிறதா. கார் வாங்கினது இவன் பேர்ல இருக்கும், டியூ மட்டும்தான் இவன் பேர்ல இருக்கும். அனுபவிக்கிறதெல்லாம் பெண்கள் சார்ந்த. ஏன்னா குடும்பம் நல்லா இருக்கணும்னா பெண்கள் நல்லா இருக்கணும். அந்த பெண்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் குடும்பம் வந்து எந்த கட்டுக்கோப்பும் குறையாமல் நல்லபடியா போயிட்டு இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை இல்லை. குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா ஜென்ஸுக்கு வெளியே மரியாதை கிடையாது. யதார்த்தமான ஒரு நம்ம 1000 வெற்றிகள் கண்டாலும் வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வெற்றியை ருசிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இல்லை என்றால் நாம அடையக்கூடிய வெற்றி வேஸ்ட். நீங்க யாருக்கு சொல்லுவீங்க? நான் இங்க இருக்கிற ஆட்களுக்கு நான் பெரிய ஆள்னு காட்டிட்டு போனேன்னா, நான் மாலை மரியாதையோட போகும்போது என் புருஷன் இப்படி வந்திருக்கா, எங்க அப்பா இப்படி வந்திருக்கான்னு சொல்றதுக்கு என் குடும்பம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது பெண்கள் இருக்கக்கூடிய குடும்பம் தான் ஜெயிக்கும். தனி மனிதனாக ஒரு ஆண் ஜெயிக்கவே முடியாது. அதனால வந்து நம்ம கிண்டலா பேசினாலும் சீரியஸா பேசினாலும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு உலகம் இல்லை என்றால் ஆண்கள் உலகம் வேஸ்ட் தான்.
கரெக்டுங்களா? ஏன்னா நானு நாகராஜனா நேத்து கூட பேசிட்டு இருந்தா, அந்த மனுஷ கவனம் ராட்சச கவனம் கரெக்டா மாத்திருங்கண்ணே, வீட்டுல பிரச்சனையாகி போயிருந்தேன் அப்படின்னாரு. அது வேற, அது அப்புறமா சொல்றோம். சரிங்களா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல எனக்கு கொடுத்த வந்து இந்த தங்கத்தை பத்தி எனக்கே ஒதுக்கி விட்டாங்க. ஏன்னா நான் வந்து மோனோபுலி மாதிரி என்ன ஒதுக்கி விட்டுட்டாங்க. நான் யதார்த்தமா ஒரு விஷயம் ஒரு வீடியோ பேச போக அது வைரல் ஆனதுக்கு அப்புறம் தங்கம்னால சரவண சோமசுந்தரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து தங்கத்தை பத்தி நிறைய விடையும் நம்ம சொல்லியிருக்கோம். தங்கம் எப்பவுமே வந்து ஒரு 2 சர்க்கிளா நம்ம பிடிப்போம். வருட கிரகங்களை பேஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்பு. உச்சத்துக்கு போகும்போது தங்கத்தினுடைய விலை இறங்கும்னு சொல்லும்போது யாரும் கேட்கல. எல்லாரும் கேட்டாங்க, அது எப்படி உச்சம்னா நல்லது தானே, உச்சம்னா நல்லதுன்னு தான் ஜோதிடத்துல பாக்குறோம். உச்சம் என்பது அதிகமான விளைச்சல், தேவைக்கு அதிகமான ரேட்டு, இதை பேஸ் பண்ணி வரதா தங்கத்துடைய விலைகள். இந்த தங்கம் வந்து உச்சத்தை நோக்கி போகும்போது விலை குறையும்னு சொன்னா, கடகத்துக்குள்ள என்ட்ரான்னு ஒரு அடி அடிச்சா. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க, சார் இப்ப இறங்கிடுச்சு, மறுபடியும் ஏறுனா. ஆனா பாருங்க, வக்ர நிவர்த்தி ஆக போட இந்த காலகட்டத்துல 22% குறைஞ்சிருக்கா. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? 22%. 1,30,000 ரூபாய்க்கு மேல போனது 1,13,000, 12, 1,06,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்ப ரைஸ் ஆயிருக்கா. கடகத்திலிருந்து எழுதிக்கங்க. கடகத்திலிருந்து அடுத்து வந்து மகரத்துக்குள்ள கோல்டு போகிறது, குரு போகிறதுக்குள்ளார 6 வருஷத்தில் மிகப்பெரிய அடி உண்டு. நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், தங்கம் வந்து 50,000 60,000 என்னுடைய மேக்சிமம் ரேட் 90,000 95,000 வச்சுட்டு இருக்கும் போது 50,000 மறுபடியும் வரும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு காலத்துல. 2021 வீடியோலயே அது வீடியோ இருக்கு. 50 ரூபாய் எப்ப வரும் கேட்டாங்க. நான் சொன்னேன் அதுக்கு டைம் நிறைய இருக்குங்க. ஏன்னா எல்லா டைம் சொல்லிட்டோம்னா காப்பி பேஸ்ட் பண்றாங்க. நிறைய வந்து காப்பி பேஸ்ட். ஜோதிட உலகத்துல அறிவார்ந்த சிந்தனைகள் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான். சில பேர் காப்பி பேஸ்ட் பண்றாங்க. ஒரு பேர் கூட சொல்லாமல் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான உலகமாக ஜோதிடம் மாறிட்டு இருக்கு. என் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இப்ப ரீசெண்டா சில வீடியோக்களை பாருங்களேன், ஜோதிட ரீதியாக தங்கம் விலை குறைய போகிறது. ஒருத்தர் எழுதினாரு, அந்த கவுண்ட் பண்ணி பேசுவார் தெரியுங்களா, ஒருத்தன் வலையில என்ன இருக்குன்னே தெரியாம பல்லு கோடி ரூபா போகுன்றா, ரெக்க லட்ச ரூபா போகுன்றா அப்படிங்கிற மாதிரி சில்வர் எத்தனைக்கு போகுன்னாங்க? 10 லட்சத்துக்கு போகுன்னாங்க. அது எப்போ? ஒரு 6 மாசத்துக்குள்ளாங்க. இன்னைக்கு எங்க ரேட்ல இருக்கான்? 4 லட்சம் போனா இன்னைக்கு 2.5 லட்சம். ஒரே 3 to 4 நாள்ல, லாஸ்ட் மந்த் 3ல இருந்து 4 நாளுக்குள்ளார 42% கரெக்ஷன் ஆன சில்வர், கோல்டுல 28% கரெக்ஷன் ஆன கோல்டு. இத நம்ம மட்டும்தான் சொன்னோம். ஐயோ, ராகு வந்து கும்பத்துக்குள்ள வந்துட்டாரு, மார்க்கெட்ல கோல்டுடைய விலை இறங்க போகுதுன்னா வந்து 4 மாசம் இனி இறங்கல, இன்னும் இறங்கும். கோல்டு வெளியே போயிட்டாரா? அவருக்கு ஒரு டைம் எடுத்துக்கு வரல. நான் உள்ள வந்துட்டேன், எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு ஒரு அடி அடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்கு சில கிரக திசா புத்திகள், அதனுடைய ஆக்டிவேஷன் எல்லாமே இருக்கு. நம்ம சொல்றோம் மார்க்கெட் இறங்க போறா, கொஞ்சம் ஸ்டேபிளா இருங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் கேட்கறாங்க பை ஆயிட்டே இருக்கு. கரெக்டா பாருங்க, 4ல இருந்து 5 நாள்ல 1 லட்சம் ரூபாய் ஏறா சில்வர்ல. அடுத்த 5வது நாள் 1.5 லட்சம் ரூபாய் மார்க்கெட் டவுன். எவ்வளவு ஏறினது? 1 லட்சம், இறங்குனது 1.5 லட்சம். லாபமா நஷ்டமா? ஹைல வாங்கின நிலைமை 10 லட்சம் போகணும் இன்வெஸ்ட் பண்ண வெள்ளி ஃபேக்டரி ஓனர்ஸ் எனக்கு தெரியும். சார் போகாது சார், கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறம் வாங்க, ரொம்ப ஹைல வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்காம மொத்தையும் வெள்ளி இறக்கிட்டு இப்ப ஏறுமா டெய்லி கேட்டுட்டு இருக்காரு. நான் சொன்னேன் ஏறும், டைம் இருக்கு, ஆனா இப்ப வராது. அப்ப இப்ப ஈரான் இஸ்ரேல் போர் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் போன வருஷம் நம்ம ஒரு மீடியால கொடுத்ததுல போர் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லி போட்டப்போ இதனால கூட தங்கம் விலையேறும், ஆனால் இந்த லெவலுக்கு மேல போகாது. 90,000 95,000, ஆனா அது ஹையஸ்ட் லெவல் போனா, ஏன்னா இருக்கலே ஹையஸ்டா கொடுத்த 1.35 வரைக்கும் போய் மடி கீழே இறங்கினா நம்ம அப்ப என்ன சொல்றோம், எந்த அளவுக்கு போகுதோ அங்கிருந்து 30-40% கரெக்ஷன் ஆகும் நம்ம சொல்லும் பொழுது யாருமே நம்பல. நிறைய ராங் கமெண்ட்ஸ். கடந்த ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி சரவணம்பட்டியில நவகிரகாவுடைய முதல் மீட்டிங் அங்க பண்ணும்போது அங்க நான் சொல்லும் போது எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. இப்ப போய் அதில் நவகிரகால போய் பாருங்க, அந்த சேனல்ல நம்பி பார்த்தவங்க இன்னைக்கு சூப்பரா சொன்னீங்க, கரெக்டா வருதுன்னு சொன்ன கமெண்ட்ஸ் இருக்கு. நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்க அத்தனை பேர் டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் ஜோதிடம். ஜோதிடத்துல வந்து நம்பிக்கை முக்கியம். முதல்ல நம்மளுக்கு நம்பிக்கை வேணும். நான் இறங்குன்னு சொல்றப்ப நெகட்டிவ் கமெண்ட் போட்ட இதே இதுல நவகிரகால இருந்த சேனல்ல நெகட்டிவ் கமெண்ட்ல டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் பதில் சொல்றேன், நான் போய் ரிப்ளை கேட்கிறேன். அடிச்சா திருப்பி அடிக்கிறாள் தான், நல்லா சும்மா எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், ஏன்னா நம்ம மேஷல் ஆகணும். திருப்பி போய் அவன் யாராவது யாருக்கா கமெண்ட்டுக்கு பதில் கொடுத்து பாத்தீங்களா? ஜோசியர் கொடுக்க மாட்டாங்க. நான் கமெண்ட் டெலீட் பண்ணக்கூடாது, அவனுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ப போய் ரிப்ளை கொடுத்தேன். எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஒண்ணுமே பேசாம இருக்காங்க. ஏன்னா இறங்குங்கிறது எம்எல் இருக்க நம்பிக்கை இல்ல, கிரகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. லைஃப்ல எல்லாருக்கும் எல்லாருமே மாறும். எல்லாரும் ஒரு இடத்துல பிளஸ்லயும் போவாங்க, மைனஸ்லயும் போவாங்க. அது எப்போங்கிறது புரிஞ்சுக்கிறது ஜோதிடம். அப்ப நம்ம சொல்றோம், குரு வந்து கடகத்துக்கு போகும்போது மார்க்கெட் இறங்குறப்ப உச்சத்துக்கு போகும்போது அது எப்படி இறங்கும் பார்த்துக்கோ. நீ பார்க்கக்கூடிய மெத்தேடு வேற, நாங்க அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தேட்ஸ் வேற. உச்சம்னா என்ன? அதீத விளைச்சல். அதீத விளைச்சல்னா என்ன அர்த்தம்? அதீத ரேட்டு, அதீத விளைச்சல்,
உலகத்துல 1000 காரணங்கள் இருக்கலாம். நம்மளுக்கு தெரியுமா ட்ரம்ப் வந்து வரி போடுவாரு, அதனால மார்க்கெட் இறங்கும், அதனால மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸ் எல்லாம் காசெல்லாம் தூக்கி கோல்ட்ல போட்டு ஏறின்னு நம்மளுக்கு தெரியுமா? ஆனா ஏறுன்னு சொன்னா ஏறிச்சா? அதுக்கப்புறம் ட்ரம்ப் வருவாரு, அவர் இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரான் அடிப்பாரு, அதனால வந்து குரூடு விலை ஏறும் நம்மளுக்கு தெரியுமா? ஆனா ராகு கும்பத்துக்குள்ள வரும்போது குரூடு விலை ஏறும் நம்ம சொன்னோம். வீடியோ இருக்கு, போய் பாத்துக்குங்க. இது சும்மா இப்ப சொல்லல, 30 வருஷம் டேட்டா வச்சிருக்கேன். எந்தெந்த காலகட்டம் எந்தெந்த கிரகங்கள் எது கூட எல்லாம் கோஆர்டினேஷன் பண்ணும்போது என்ன மாதிரி உலக இயற்கைகள் நடக்குங்கிறத தெளிவா வச்சுட்டு இருக்கோம். அப்போ ராகு உள்ள கும்பத்துக்கு சனி வீடு என்ன? சனி யாரு? குரூடு தானே. சனி நீசத்தை நோக்கி போறாரு. உச்சம் விளைச்சல்னா நீச்சம்னா என்னங்க? பற்றாக்குறை தானே. நீங்க இன்னைக்கு வந்து ரேட் ஏறிச்சுன்றீங்க. ஏன்? ஈரான்ல பிரச்சனை ஆச்சுன்னா பெட்ரோல் கிணறுகளுக்கு பாதிப்பு. அவன் நாளைக்கு என்ன ரேட்டு வைக்கிறான்னு தெரியாது. எவனை அரெஸ்ட் பண்ணுவான், எவன் கொடுப்பா, யாருக்கு? இப்ப சொல்றாங்க நம்ம வந்து இந்தியா வந்து பெட்ரோல் வாங்க முடியாது, மறுபடியும் ரஷ்யா கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜோதிடக்காரங்கள் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரகம். சனி நீச்சத்துக்குள்ள போறாரு. அடுத்த 2.5 இருந்து 3 5 வருஷத்துக்குள்ள மார்க்கெட் ரேட் உச்சபட்ச விலையை பார்க்கணும்னு சொன்னேன். ஒரே நாள்ல $380 இன்க்ரீஸ் ஆனா, போன மாசம் பிப்ரவரி மாசம் வெறும் 5000 நேத்து கூட போட்டிருந்தேன், 6000 சில்லறை இருந்த நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் 8100 சில்லறை வரைக்கும் போயிருக்கான். 2000 பாயிண்ட் ஏறி இருக்கான். டாலர்ல இப்போ அதானி குரூப் கேஸ் விலை ₹60 ஏத்திருக்கான். இது வரைக்கும் ஏத்தினா 5-6 வருஷத்துல, இன்னைக்கு ஏத்திருக்கான். எப்படி? வராது. இப்போ அடுத்த 5 வருஷம் இதேதான், க்ரூடோட விலை ஏறிட்டு தான் இருக்கும். நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், க்ரூட்ல பங்குகள் கிடைச்சா, பெட்ரோலியத்துறை பங்குகள் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க, அடுத்த 5 வருஷம் நீங்க ராஜா. ஆனா ஒரே நாள் ஆகுமானா ஆகாது. காரணங்கள் எதுவும், கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்வதற்காக கோட்சாரத்துல வருது. கோட்சாரத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் அதற்கான காரணங்களை கிரகங்கள் உருவாக்கி, அது போராக இருக்கலாம், பற்றாக்குறையாக இருக்கலாம், நீங்க எடுக்கக்கூடிய பினான்சியல் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம், கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பினான்சியல் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். இது மாறிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கிரகத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா கிரகங்கள் என்ன பண்ண போகுது, இந்த உச்சம் எல்லாம் நல்லது நல்லதுன்னு பாக்குற வரைக்கும் கண்டிப்பா சொல்ற ஜோதிடர்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. உச்சம் நல்லதுன்னு 8ஆம் அதிபதி உச்சம் சார், நல்லதா கெட்டதா? ஆயுள் ஸ்தானாதிபதி நல்லவரு, ஆயுள் உச்சம் எல்லாம் சொல்லுவீங்க. பிரச்சனைகளும் பெருசுன்னு ஒத்துக்கணும்ல. 8ஆம் இடத்துல என்ன இருக்கு? 80% நெகட்டிவ், 30% பாசிட்டிவ். அதிகபட்சம் உயிர் சொத்து, சத்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும், அவ்வளவுதானே. அதை விட்டீங்கன்னா வேற என்ன கிடைக்கும்? வாழும்போது பிரச்சனையோட வாழக்கூடிய வாழ்க்கை. 8ஆம் அதிபதி நீச்சம் ஆயிட்டா நல்லதா? நீச்சமும் ஆகக்கூடாது. அது வந்து ஒரு சமநிலையோட இருக்கணும். அது அப்ப எந்தெந்த கிரகங்கள் உச்சமாகணும், எந்தெந்த கிரகங்கள் நெகட்டிவ் ஆகணும்னு நம்ம பாத்துக்கணும். அதே போல வந்து பாருங்க, ராகு வந்து நம்ம சொன்னோம் மார்க்கெட் அடிக்க போறான்னு, இந்தியன் மார்க்கெட் இறங்கும், நிப்டி இறங்கும். அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸ், அதாவது பெரிய எண்ணெய், எல்லாத்துக்கும் பெரிய எண்ணெய் சரியா, அமெரிக்காக்காரனுடைய டவ் ஜோன்ஸ் இறங்கும்னு சொன்னோம். இன்னைக்கு மார்க்கெட் எங்க இருக்கா? கடந்த 5 மாசத்துல எப்படி இருக்கு மார்க்கெட்? மாசம் ஓப்பன்ல போட்டுட்டு இருக்கேன். என்னோட Facebook ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். மார்க்கெட் இறங்கும்னு சொல்றோம். ஏன் இறங்குது? எப்படி இறங்குது சொல்லுங்க? அதுவா இறங்குது. ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வேலையை பண்ணுது. சனிங்கிறது பொதுமக்களா, ராகு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிரம்மாண்டம்னு சொல்றோமா, அது பொதுமக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அதனால திரும்ப சொல்றோம், இது வந்து நீங்க ஜோதிட ரீதியா எவ்வளவு கதை கொட்டினாலும், எதை உருட்டினாலும், 9 பக்கம் எந்த பக்கம் உருட்டினாலும் அது ஒரு வேலை செய்யும். ஆனால் புரிஞ்சுட்டு பண்ணணும்னா நம்மள மாதிரி ஜெயிக்கிறதுக்கு இங்க ஆள் கிடையாது. கடந்த 5 மாசமா என்கிட்ட கால்ஸ் யாருக்குன்னா பெருசா தரதில்லை. ஆனா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் அவங்க கிட்ட வாங்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் கரெக்டா இருக்கா இல்லையா, லாபம் எங்க இருக்கோ நஷ்டம் அங்க இருக்குங்கிற அந்த எத்திக்ஸோட என்கிட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பேன். லாபம் மட்டுமே வேணும்னு வரவங்களுக்கு கிடையாது. ஏன்னா 1 மாசம் நானும் தப்பு, நான் ஒன்னும் கடவுள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் உருட்டுறேன். ஆனா 12 மாசத்துல 8 மாசம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய சக்சஸ். 9 மாசமா வந்தா ஓகே, 10 மாசம் வந்தா ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துட்டே போறேன். சக்சஸ் ரேஷியோ இன்ட்ராடே வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பியரேஷன் வந்து போன மாசம் ஓப்பன்ல போடுறேன், இன்னைக்கு மார்க்கெட் வந்து பியரேஷ். யாரக்குறைய வந்து கேட்டா ஈரான் போர், இஸ்ரேல் போருன்றாங்க. அது மட்டும்தான் காரணமான கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா கிரகங்கள் என்ன பண்ணுது நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ நான் இந்த இடத்துல வந்து தங்கம் விலை அடுத்தது கூடுமா குறையுமான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 6 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் தங்கத்துல இருக்கு. எப்படி க்ரூட் ஏறும் சொல்றனோ, தங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச இறக்கத்தை பார்க்க போகுது. முதல்ல 2021லயே அதே வீடியோல இறக்கத்தையும் பார்க்கணும்னு போடுறேன். அப்ப யாரும் நம்பல, இன்னைக்கு ஏறிட்டே இருக்கு. இறங்கின உடனே நேத்து முந்தா நேத்து அதுக்கு முந்தினதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் இதுல எல்லாம் ஆனா இறங்கிருச்சு, ஏறுமா, ஏறும்போது ஏறிட்டே இருக்கு, இறங்குமான்னு கேக்குறாங்க. இப்ப இறங்கின உடனே ஏறுமா, ஏன்னா எல்லாமே அதிகபட்ச விலையில வாங்கி வச்சிருக்காங்க. தங்கம் வந்து 22% அவனுடைய ட்ரேடிங்ல போட்டீங்கன்னா பல லட்சங்கள். நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்கினீங்கனாலே சில லட்சங்கள்.
அப்போ அவ ஏறுமா, நான் இந்த விலைக்கு வாங்கிட்டேன் இந்த விலைக்கு வாங்கிட்டேன்றாங்க. அப்போ நம்மளுடைய ஜோசியரோட பங்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு. தனி மனித ஜாதகங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்க நினைச்சா எது வேணா பண்ணலாம். இதைத்தான் நம்ம சொல்லுவோம். பொதுவாக என்ன சொல்றோம், தாஜிகம் நிறைய இருக்கு. நம்ம படிக்கிற 4 அங்கங்கள்ல இந்த வருஷ பணி சக்கரத்துல தான் இந்த மெட்டீரியலுடைய காஸ்ட்ல இருந்து உலக பொருளாதாரத்திலிருந்து உலகத்தில் ஏற்பட்ட போர்கள் வரைக்கும் வர்றது இந்த 4 அங்கத்துல வரும். அதுல ஒரு அங்கத்தை ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜிங்கிற மெத்தடில் நம்ம கொண்டு போறோம், அவ்வளவுதான். மற்றபடி ஃபினான்ஷியல் வானத்துல இருந்தாலும் குதிக்கல. கிரகங்களை ஆய்வு பண்ண தெரியணும்.